ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது, பசி தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அப்பா அம்மா வந்து கேப்ப மாவு எடுத்திருக்கேன். இந்த கேப்ப மாவு வந்து அம்மா வீட்டிலையே திரிச்சிருக்கேன், மிக்சியில் திரிச்சது. இது நல்லா கழுவிட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா காய வச்சுட்டு இதை வீட்டிலையே மிக்சியில் திரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து 1 கப் எடுத்துக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன், கேப்ப மாவு. இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் 1 கப்பு ராகி மாவு எடுத்துருந்தோம். அதே கப்பில் இப்போ நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ அம்மா வந்து ராகி மாவு வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். 2 ஸ்பூன் மாவு தண்ணியாக எடுத்திருக்கேன். இப்போ அம்மா வந்துப்பா கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன், 1/4 கப்புலே கம்மியாக. இப்போ இந்த 2 ஸ்பூன் மாவை வந்து இதில் கரைச்சிக்கிடுவோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிருவோம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டு வருது. இப்போ இந்த இதை இதில் ஊற்றிடுவோம். இப்போ இதை நல்லா கிண்டிடுவோம். அம்மா வந்து நல்லா மாவை கரைச்சாச்சு, நல்லா கட்டி இல்லாமல் இருக்கணும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனு நெய் விட்டுக்குருவோம்ப்பா. கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிடமே நம்மளுக்கு. இப்போ இந்த மாவை வந்து தண்ணி கொஞ்சம் சூடாயிட்டு வருது. இப்போ நல்லா கொதிக்க போகுது. இப்போ நம்ம வந்து மாவை வந்து இதில் போட்டுக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு அப்படியே மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக விட்டுருந்தோம். ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு வருதுப்பா. இதை வந்து நல்லா நம்ம கை விடாமல் கிண்டணும். கட்டியை ஃபுல்லாக நல்லா உடச்சி விடணும். நல்லா எல்லாத்தையும் மாவு ஃபுல்லாக நல்லா கிண்டியாச்சு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சா நம்ம பார்க்குறதுக்குப்பா நம்ம கொஞ்சம் தண்ணியை தொட்டு பார்க்கணும். நல்லா வெந்துருச்சு. கையில் வந்து ஒட்டலை. அவ்வளோதான்ப்பா, ராகி களி ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்குருவோம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்குருவோம். பட்டை மிளகாய் போட்டுக்குருவோம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்குருவோம். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 6-7 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை பொடிசாக நீளமாக நறுக்கி போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்குருவோம். நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்குருவோம். இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி போட்டுக்குருவோம் பொடிசாக. 2 பச்சை மிளகாய் போட்டுக்குருவோம். 2 பூண்டு போட்டுக்குருவோம். கட் பண்ணி போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்குருவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குருவோம். மூடி போட்டு உங்களுக்கு மிக்ஸியில் அரைச்சி கொண்டு வரேன். இப்போ இதை வந்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு. கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டுக்குருவோம். ஒரு பிடி கடலைப்பருப்பு போட்டுக்குருவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம். கொஞ்சமாக புளி போட்டுக்குருவோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். இதை மிக்ஸியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போ மிக்ஸியில் அடித்தாச்சு. இதை வந்து கிண்ணத்தில் பவுலில் மாற்றிக்கிடுவோம். நம்ம வதக்கி வச்சுருந்த மல்லி இலையை இதில் போட்டுக்கிறோம்.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சுப்பா. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது. தனியாக தொட்டுட்டு இதை வந்து கையில் கொஞ்சம் லைட்டாக விட்டுது. நல்லா கை கழுவிட்டு தண்ணியில் பிளேட்டில் வச்சுருவோம். வெயிட் லாஸ் ராகி களி உருண்டை ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் ராகி களி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சட்னி வச்சு சுட்டு சாப்பிட்டோமா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ராகில வந்துப்பா அதிகமான வைட்டமின் டி இருக்கு, கால்சியம் அதிகமா இருக்கு. நல்லா உங்களுக்கு எலும்புகளுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது இந்த ராகி. அதனால அடிக்கடி இந்த மாதிரி நம்ம வளரும் பிள்ளைகளுக்கு இல்லை வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ராகில உள்ள எல்லா சத்துக்களும் நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். நம்ம உடம்புல உள்ள ஊழ சதைகளை எல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது. மசில்ஸ் நல்லா டைட் ஆகும். உங்களுக்கு அதிக நேரம் பசிக்காது, நல்லா பசி தாங்கும். இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், சிறியவங்க இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.